மகளிரின் உரிமைகளை நிலைநாட்டி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். பிரச்சாரம் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு. பரபரப்பாக எல்லா கட்சிகளும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்க சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய், ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் டேக் அந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலாகிறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு எஸ்ஓபி இந்த மாதிரியான ரெகுலேஷன்ஸ்லாம் சொல்லி தடை விதிக்கிறாங்க, போக விட மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்லியிருந்தாங்க. இந்நிலையில் இப்போது எலெக்ஷன் கமிஷன் சார்ஜ் எடுத்ததுக்கு பிறகும் ஸ்டார்டிங்கில் சில பர்மிஷன்லாம் வந்து டிலே ஆகுதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ டிஜிபி மாற்றிட்டாங்க, சீஃப் செக்ரட்டரி எல்லாருமே கம்ப்ளீட்டாக வந்து மாற்றிருக்காங்க. இந்நிலையிலும் விஜயோடைய பிரச்சார பிளான் நிறைய இடங்களில் வந்து இறுதி கட்டத்தில் வந்து கேன்சல் செய்யப்படுது. இப்போ புதுக்கோட்டைக்கு பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க, அதே போல் கடலூருக்கு பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க, திருவள்ளூர் போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் எல்லாமே வந்து கேன்சல் ஆகிருக்கு. நேற்று ஆயிரம் விளக்கு இங்கே டி நகர் பிரச்சாரம் முடிச்சுட்டு புரசைவாக்கம் போகிற மாதிரி இருந்துச்சு, அதுவும் இறுதி கட்டத்தில் வந்து கேன்சல் ஆகிருக்கு. அதை வச்சு நிறைய இப்போ ட்ராலும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவர் வந்து இரவு நேர பிரச்சாரங்களில் விஜய் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாதுன்ற ஒரு விமர்சனத்தையும் வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த முதல்ல இப்போ நீங்கள் மற்ற தலைவர்களுடைய பிரச்சாரம், நீங்கள் இப்போ நான் உங்கள்கிட்ட நாளைக்கு ஸ்டாலின் எங்கே இருப்பாருன்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. ஏன்னா செய்தியாளராக உங்களுக்கு தெரியும். எடப்பாடி பழனிசாமி எங்கே இருப்பார், சீமான் எங்கே இருப்பார், அன்புமணி எங்கே இருப்பார், தினகரன் எங்கே இருப்பார், கூட்டணி பிரேமலதா, விஜயகாந்த், திருமாவளவன் வரைக்கும் உங்களால் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க எல்லாருக்கும் சசிகலா நான் பார்க்குறேன் தொடர்ச்சியாக அவங்களுடைய சேனல்ஸில் நாளைக்கு அடுத்த 2 நாட்கள் சசிகலார்கள் எங்கே இருப்பாங்க. ஏன்னா 48 டேஸ் முன்னாடி பர்மிஷன் வாங்கி அதை அப்புறம் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அந்தந்த இடத்துக்கு அந்த பாயிண்ட்டில் இத்தனை மணிக்கு இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. எல்லோருமே தொடர்ச்சியாக அந்த ப்ரீ பிளான்ட் ஸ்கெடியூல் வந்துடுது. நீங்கள் தமிழ் வெற்றிக்கு வந்து உங்களுக்கு தெரியும், நீங்கள் இது வரைக்கும் ப்ரெஸ்ஸை வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கு சரியான ஃபோரமே ஒன்று இல்லை. இப்போ உங்களுக்கு வந்து ப்ரெஸ் கன்செப்ஷன் எப்படிங்கன்னா தெரியலன்னு தான் சொல்லுவோம். நம்ம ட்விட்டர் பதிவை பார்ப்போம். மேக்ஸிமம் அவங்களோட ஆனந்த் போகிற ட்விட்டர் பதிவு தான் நமக்கான அஃபிஷியல் செய்தியாகவே தொடர்ச்சியாக இருக்குது. அந்த அஃபிஷியல் நியூஸை நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து திருநெல்வேலிக்கு போகிறாரா, நாளைக்கு காலையில் போகிற திருநெல்வேலிக்கு நைட்டு 11 மணிக்கு ட்வீட் போடுறாங்க. நாளைக்கு மத்தியானம் போகிற கன்னியாகுமரிக்கு நைட்டு 11:20க்கு ட்வீட் போடுறாங்க. நைட்டு 11 மணிக்கு மேலே தான் அந்த கட்சி ஆக்டிவாக வந்து, ஏன்னா இந்த பர்மிஷன் நிச்சயமாக 48 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்துருச்சு. வரல சார், போலீஸ் ரொம்ப டிலே பண்ணுறாங்க சார், வேணுன்னே பண்ணுறாங்க, அங்கே வந்து இபியில் எங்களுக்கு தொல்லை பண்ணுறாங்க, எலெக்ஷன் கமிஷனே எங்களுக்கு எதிராக இருக்குது. இப்போ எந்த சதி கோட்பாடு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா மக்களுக்கெல்லாம் வெளிப்படையாக தெரிஞ்சு போச்சு, இவங்க ப்ரெஷர் கொடுத்தாலும் இவங்க போக மாட்டேறாங்க. அப்படி இருக்கும் பொழுது 2 நாளைக்கு முன்னாடியே இதுதான் தலைவருடைய 2 நாட்களுக்கான பிளான், அடுத்த 1 வாரத்துக்கான பிளான். ஏன்னா எல்லா பர்மிஷனும் வாங்கி வச்சுட்டீங்க, வாங்காத இடங்களே கிடையாது. ஏன்னா நீங்கள் கேன்சலேஷன் வரும்போது நீங்கள் பார்த்துருக்கலாம், விஜயோட கேன்சலேஷன் பிளான் எல்லாருக்கும் டூர் பிளான் போடும்போது விஜய்க்கான கேன்சலேஷன் பிளான், திருவள்ளூர் கவரப்பேட்டை கேன்சல் பண்ணுறாரு, முன்னாடியே வந்து பெரம்பூர் போகும்போதே வெள்ளிவாக்கம் கேன்சல் பண்ணார், அறந்தாங்கில் 14ஆம் தேதி பர்வேஸ்க்காக பண்ணுறதா இருந்துச்சு, அதை கேன்சல் பண்ணார். நீங்கள் அதற்கு பிறகு தருமபுரி போகிறதா இருந்துச்சு, அதை கேன்சல் பண்ணார். இடம் மாறிட்டே இருக்குது. கடலூர் 2 தடவை கேன்சல் பண்ணார். 9ஆம் தேதி கேன்சல் பண்ணார், 11ஆம் தேதி கேன்சல் பண்ணார். நீங்கள் கடலூரில் விஜய் போகிறதுனால உதயநிதிக்கு அவங்க பிரச்சாரத்தை மறுத்தாங்க, ஆனால் இவர் வந்து கேன்சல் பண்ணார். ஆக்சுவலாக பர்மிஷன் கிடைச்சிருந்துச்சு, கிடைச்சி பர்மிஷனுக்கும் அவங்க ஆமாம் ரத்து அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது ரத்து செய்வது யார் அப்படிங்கிற சேர்த்து நீங்கள் செய்தியை படிக்கணும். ரத்து செய்வது விஜய். என்ன காரணம் சார்? இல்லைங்க, என்னன்னா இவர் கடைசி நேரம் வரைக்கும் போகிறதுல இவருக்கு தான் தயக்கம் இருக்க மாதிரி தான் தெரியுது. விஜய்க்கு பெரிய தயக்கம் இருக்கும். தேர்தல் நெருங்கிடுச்சு சார், அவனை போலிங் டே நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. அவருடைய நான் முதலே சொன்ன திட்டம் என்பது ரொம்ப சில பாயிண்ட்ஸில் மட்டும் தான் போகிறது பிளான். நீங்கள் 29ஆம் தேதியிலேருந்து பார்த்துருக்கலாம். பெரம்பூருக்கு பிறகு 2 நாள் கேப்பு, திருச்சி 2 நாள் கேப்பு, இப்படி 2 நாள், 1 நாள் பிரச்சாரம், 2 நாள் ரெஸ்ட்டு, அதுதான் ஃபார்மெட்டில் இருந்துச்சு. அதற்கு பிறகு வேறு வழியே இல்லாமல் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணும்போது இப்படி பண்ணுறாங்க. திருநெல்வேலி தூத்துக்குடியில் அவர் பார்த்த கூட்டம், இன்னும் சொல்லப்போனால் அவர் பார்த்த கூட்டம் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அது ஆர்கனைஸ் பண்ண கூட்டம். ஏன்னா எங்கள் ஊர்லேருந்து பஸ் போணுச்சு. புதுக்கோட்டையில் தான் இருந்தது. புதுக்கோட்டை எங்கே போகிறீங்கன்னா திருநெல்வேலி போகிறாங்க, எங்கே போகிறீங்கன்னா விஜய் கூட்டத்துக்கு போகிறோம். இங்கே அவர் தான் இங்கே வரல இல்லைங்க, எங்களை ஆர்கனைஸ் பண்ணி வர சொல்லுங்க, புஷியான்னு சொல்லியிருக்காரு. எல்லா மாவட்டங்களிலிருந்தும் இது ஆர்கனைஸ் ஆகி வருது. எல்லா மாவட்டங்களும் அது வந்து ரொம்ப ஆர்கனைஸ் பண்ணி வந்த க்ரௌடு. இது ஆர்கானிக் க்ரௌடில் இவங்களாம் சேர்த்த க்ரௌடு தான். கிட்டத்தட்ட செய்திகளை வந்து அதிமுகவும் திமுகவும் இந்த கூட்டத்தை பார்த்து கதிகலங்கி போயிட்டாங்க, மிரண்டு போயிட்டாங்க, எல்லாம் கதைகளாக எழுதுவாங்க. அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ரொம்ப நல்லா கவரேஜ் எல்லாம் கொடுத்தாங்க பார்த்தோம். அந்த கூட்டத்தை பார்த்த வரைக்கும் விஜய் வந்து எப்படி சார், இன்னைக்கு லியோவோட வசூல் 147 கோடி சார், எப்படி இருந்தாலும் இது வந்து ஒரு 600 crores போயிடும், நம்ம வந்து ஜெயிலரை பீட் பண்ணிடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை, ரஜினிகாந்துக்கு மீறி நீங்கள் போயிட்டீங்க, அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருப்பார் விஜய். அதே மாதிரி சார் இந்த கூட்டத்திற்கு பிறகும் நீங்கள் வந்து பிரச்சாரத்துக்கு போகணுமா அப்படின்னு அவர்கிட்ட சொல்லப்படுது. சார் இதை பார்த்து சார், இது வந்து வரலாற்றில் எம்ஜிஆருக்கே கூடாத கூட்டம் சார், இது எம்ஜிஆரே பார்க்காத கூட்டம் இது. இந்த கூட்டம் இந்த உலகத்தில் வேறு யாருக்குமே நடக்காது, காசு கொடுத்தா கூட சேர்க்க முடியாத கூட்டம் இது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் பொழுது இந்த கூட்டத்தை பார்த்துட்டோமே, திருநெல்வேலி தூத்துக்குடியில் நம்ம வலிமையான ஒரு கூட்டம் பார்த்துட்டோம். அப்போ எங்கே போனாலும் நமக்கு க்ரௌடு வருது, எல்லோரும் வந்து விதவிதமாக பண்ணுறாங்க. இப்போ நம்மளும் வெவ்வேறு வித்தைகள்லாம் காமிக்க வேண்டியதாக இருக்குது, சைக்கிள் ஓட்டுறோம், அது இதுன்னு பண்ணுறோம். மக்கள் பயங்கர நம்ம அபிமானமாக இருக்கிறாங்க. பேசாட்டி கூட சில பேர் அண்ணா என்ன பண்ணுவார் பாவம்,
அண்ணனை வந்து முடக்குறாங்க, எல்லாமே ஸ்டாலின் சார் தான் காரணம் அப்படின்னு பேசுகிறக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இதற்கு பிறகு நம்ம ஏன் மெனக்கெடணும்? நான் முன்னாடி சொன்னேன், அவர் வந்து முன்னாடி இன்னும் சொல்லப்போனால் பிரச்சாரம்லாம் தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி சார் 160 சீட்ஸ் ஜெயிச்சிட்டோம் சார், நம்ம அது ஆக்சுவலாக அப்போ காங்கிரஸ் சேர்த்து மனசில் வச்சு பேசினா 160 ஜெயிச்சிட்டோம், இன்னும் கடுமையாக பார்த்தா 200 கிராஸ் பண்ணிடுவோம். இப்போ அதை விஜய் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. சார் இதுதான் சார் சொன்னேன் பாருங்கள், இப்போ திருநெல்வேலி தூத்துக்குடியில் அவங்க மற்ற கேண்டிடேட்ஸில் விட்ரா பண்ணுற அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. சார் நம்ம எதுக்கு தொடர்ந்து நிற்கணும், ஆலங்குளம் கேண்டிடேட், நெல்லை கேண்டிடேட், தூத்துக்குடி கேண்டிடேட்டாக நம்ம எதுக்கு நின்றுட்டு இருக்கணும்? அவர் போய் விஜய் வந்துட்டு போயிட்டாரு, ஒட்டுமொத்த வாக்கிலும் அவருக்கு தான் போகுது, அவர் சொல்கிற மாதிரி வீட்டுக்கு ஒரு விஜய் வந்துட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு சொல்லும் பொழுது நம்ம ஏன் அடிக்கடி போகணும் அப்படிங்கிற அவருக்கு அது ஒன்று இருக்குது. இன்னொன்றுங்க, இப்போது எல்லா தலைவர்களும் நீங்கள் ஃபார்மேட்டாக பார்க்கும்போது ஸ்டாலின் தொடர்ச்சியாக செய்கிறார். சாயந்தரம் நான் வந்து ஒரு பொதுக்கூட்டம் போட்டே ஆவேன், பொதுக்கூட்டம் போட்டு அன்றைக்கி என்ன இஷ்யூ, இப்போ டீலிமிட்டேஷன் பற்றி அறிதா டீலிமிட்டேஷன், இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏதாவது செய்தி சொல்லணுமா செய்தி சொல்லணும், இல்லை 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்குறோம், நீங்கள் வந்து அதை வச்சு ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கலாம், வாஷிங் மிஷின் வாங்கிக்கலாம்னு பிரச்சார திட்டங்கள், இந்த ஊர் சார்ந்து நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், என்ன செய்யலாம், என்ன செய்ய போகிறோம், இதுதான் வந்து ஃபார்மட். கண்டிப்பாக வந்து அந்த கேண்டிடேட்ஸை மேலே ஏற்றி இவருக்கு வந்து கை சின்னத்தில், இவருக்கு வந்து கத்திரி அறிவாள், இவருக்கு வந்து சூரியன் சின்னம் அப்படிங்கிற ஃபார்மட் வச்சிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி செய்கிறார், சீமான் செய்கிறார், சீமான் வந்து தொடர்ச்சியாக பொதுக்கூட்டத்தில் போட்டுகிட்டே இருக்கார், மற்ற தலைவர்களும் செய்கிற பார்க்க முடிகிறது. ஸோ விஜய்க்கு வந்து 6 மணிக்கு மேலே இந்த பிரச்சாரத்தை பண்ணுறதுலையோ இல்லை வந்து ஒரு பொதுக்கூட்டம் போடுறது என்ன சிக்கல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியல. இப்போ சில பேர் பேசும்போது எதுக்கு அவர் போடணும், ஒரு கேண்டிடேட்டோட வியூ பாயிண்ட் வந்து யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் 1000 முட்டு கொடுக்கலாங்க, ஒரு கேண்டிடேட் அவர் வந்து நீங்கள் நெல்லைக்கு போயிட்டீங்க, நீங்கள் நெல்லையிலாவது மற்றவங்களாம் ஏறி போய் தயவுசெய்து இப்போ விஜயை வந்து விஜயோட சேர்ந்து நம்ம கேண்டிடேட் இன்ட்ரடியூஸ் ஆகணும்னா அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு போயிட்டாங்க. அப்போ ஏதாவது ஒரு கூஜா எடுத்துகிட்டு வா, ஏதாவது ஒரு கத்தி எடுத்துகிட்டு வா, ஏதோ ஒரு கிண்ணம் எடுத்துகிட்டு வா, தலைவர்கிட்ட கொடுத்து நான் வாங்கிக்கிறேன். நீங்கள் அப்பயுமே கூட அந்த வண்டியில் யாருமே ஏற்ற மாட்டேங்கிறார். நீங்கள் பிரபு போன காட்சியில் இப்போ காரைக்குடியில் என்ன நினச்சுன்னு பார்க்கலாம். பிரபு வந்து ஒரு அணில் மாதிரி தாவி ஏறி உள்ளே பூந்து எப்படியாவது தலைவர் கூட ஃபோட்டோ எடுக்கணும், அதுக்கே விஜய் கடிச்சிருப்பார் புஷி ஆனந்த். ஏன்னா ஒரு கேண்டிடேட் இப்படி ஏறானா எல்லா கேண்டிடேட்டும் என் கூட ஏறணும்னு பார்ப்பாங்க. சார் இது புஷி ஆனந்த் வந்தார், அடுத்து வந்து ஜேசிடி பிரபாகர் வண்டியில் வந்தார், அவங்க வரலாங்க. எல்லா கேண்டிடேட்டுக்கும் அதுக்கு வாய்ப்பு இருக்கா? நீங்கள் இப்போது திருச்சி போனார்ல, இப்போ பெரம்பூர் அவரோட தொகுதி விட்டுருங்க, திருச்சி போனார்ல, திருச்சி கிழக்கு மட்டும் தானே வரும், திருச்சி மேற்குல கேண்டிடேட் இல்லையா, ஸ்ரீரங்கத்தில் கேண்டிடேட் இல்லையா? இந்த பசங்கள்லாம் ஏற்றி இவங்க தான்ப்பா கேண்டிடேட். என்ன பிரச்சனை? நீங்கள் வந்து நெல்லை போயிட்டீங்க, தூத்துக்குடி போயிட்டீங்க, நெல்லைக்கு தூத்துக்குடி கேண்டிடேட்ஸ் இவங்க தான் சார். காரைக்குடியோட முடிஞ்சு போச்சா? சிவகங்கையில் இல்லையா, மானாமதுரை இல்லையா? அவங்களாம் இப்போ அந்த வண்டியில் குட்டியானையில் வாங்கயா பக்கத்தில், இந்த நான் கை காமிக்கிறேன், இவங்க தான் இப்போ கேண்டிடேட். பேர் கூட சரியாக எழுதி கொடுக்கல. இல்லை இந்த இடத்துல தான் சார் ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்ல வரேன். நீங்கள் சொல்கிறீங்க இது வந்து மற்ற கட்சிகள்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கன்ட்டு, ஆனால் விஜய் ஏன் இந்த ஸ்டீரியோ டைப் மாதிரி இதை ஃபாலோ பண்ணலைன்னா, தலைவன் முகம் தான் எங்கள் பிராண்டு. கரெக்ட், நான் சொல்கிறேன். அங்கே போனால் விஜய் கேண்டிடேட் ஏத்துறாரோ இல்லையோ ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டுவாங்க, அவ்வளவுதான். நான் அதனால தான் சொன்னேன் நீங்க கேண்டிடேட்டோட பாயிண்ட் வந்து யோசிச்சு பாருங்க. ஒரு கேண்டிடேட் இதை எதிர்பார்க்கிறாரா இல்லையா? இப்போ நீங்க முதல்ல இப்போ பிரபு எதுக்காக காரைக்குடிக்கு வரணும்னு நினைக்கிறார், பர்வேஸ் எதுக்கு அறந்தாங்கி வரணும்னு நினைக்கிறார், இல்லை ஒரு வேற ஒரு கேண்டிடேட் வந்து ஏன் இந்த ஊருக்கு வரணும், ஆதவ ஒரிஜினா வச்சுக்கோங்களேன், புஷியானதை வச்சுக்கோங்க, ஏன் வரணும்னு நினைக்கிறாங்க? ஏன்னா விஜய் இந்த இடத்துக்கு வந்தால் நமக்கு வாக்குகள் கன்வெர்ட் ஆகும்னு அவங்க நம்புறாங்க. அப்படி நம்பும் பொழுது நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய் நான்ப்பா எனக்கு கேண்டிடேட் பேர் கூட தேவையில்லைப்பா, எனக்கு எங்கள் அண்ணன் என்ன சொல்லியிருக்காரு, காலைல குளிச்சு எந்திரிச்சு கிளம்பி கியூவில் நின்று அந்த விசிலை பார்த்து ஒரு குத்துன்னு சொல்லி சொன்னார். இது எனக்கு எந்த விதமான யோசனையும் கிடையாது, எனக்கு அரசியல் பற்றி எந்த பார்வையும் இல்லை, புரிதலும் இல்லை. எங்கள் அண்ணன் சொல்லிட்டாரு, நான் ஓட்டு போட போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஓகே. ஆனால் நீங்கள் ஒரு ப்ரொஜெக்ஷன் சொல்கிறீங்களா, 160 சீட்டு ஜெயிக்கிறோம், 200 சீட்டு ஜெயிக்கிறோம், நான் தான் சிஎம்னு சொல்கிறீங்களா, அவங்க குறைந்தபட்சம் எதிர்பார்ப்பாங்க. நான் சொல்கிறேன் ஓகே, அம்பத்தூர் யார்ப்பா, பாலமுருகன் என்ன பண்ணியிருக்காரு, இது அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஓகே, புதுக்கோட்டையில் ஷெரீஃப் அண்ணன் நிற்கிறாரா, ஷெரீஃப் அண்ணன் என்ன பண்ணியிருக்காரு, போனாடி மையத்தில் நின்னார், இந்த வாட்டியே இங்கே நிற்கிறார், அவங்க கேள்வி வைப்பாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த முகம் என்பது நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் எப்படி தெரியும்? நீங்கள் திடீர் எங்கள் சில ஊரில் என்ன தெரியுமா, போகாத ஊரில் என்ன தெரியுமா கேட்குறாங்க, ஓ இந்த ஊரில் தாவேக்கு நிற்கிதா? இப்போ நீங்கள் முஸ்தபாவே பேசிகிட்டு இருக்காரு, நமக்கு தெரியும் உங்களுக்கு முஸ்தபா இங்கெல்லாம் வந்திருக்காரு, மதுரை மத்தியில் அவர் நிற்கிறார். இப்போ நீங்கள் அங்கே பேசுபொருள் என்ன ஆயிடுச்சு, சுந்தர் சியா பிடிஆரா, சுந்தர் சி பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாருப்பா, பிடிஆர் கொஞ்சம் பின்வாங்குறாருப்பா, இப்படின்னு ஒரு ரிட்டோரிக்காக போயிட்டு இருக்கு. அது என்ன நடக்குங்கிறது வேற ரிட்டோரிக்காக போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல முஸ்தபா எங்கே இருக்காரு? அப்போ நீங்கள் போய் இவர் எனக்கு கொஞ்சம் டிவியில் பிரபலமானவர் தான், அவர் கொண்டு போய் சார் இவர் தாங்க என்னோட கேண்டிடேட் பக்கத்தில் நிற்க வச்சிக்கலாம் தான், ஓ இங்கே நிற்கிதா கட்சி நிற்கிதா இங்கே, அப்போ தானே தெரியும். நீங்கள் மதுரைக்கு போக மாட்டீங்க. இப்போ மதுரையில் நீங்கள் பாருங்களேன், மதுரையில் இறங்கி காரைக்குடிக்கு போவீங்க, நீங்கள் விஜய் அன்பனுக்கோ இல்லை மற்றவர்களுக்கோ இவர் தான் கேண்டிடேட்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டீங்க. அப்படின்னா கேண்டிடேட்டோட வியூ பாயிண்டில் அவங்க ரொம்ப வேதனை பண்ணுறாங்க. ஏன்னா இன்னும் சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் நடுவில் வந்து ஒரு பெரிய ட்வீட் வந்திருக்கும், நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு வீடு போய் பிரச்சாரம் பண்ணுங்க அப்படிங்கிறத எதற்காக அது எழுதுறாங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த ஒட்டுமொத்த மார்க் 234 கேண்டிடேட்டில் 72 பேர் மாவட்ட செயலாளர்கள், அவங்களுக்கு சிக்கல் இல்லை. அந்த மாவட்ட செயலாளர்கள் ஒன்றியத்தின் நகரத்திலேயோ என்ன சொல்லி கேட்குறாங்க, நீ எனக்கு செலவு பண்ணலன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு நீ கவுன்சில் ஆக மாட்டேன், ஏன்னா தளபதி ஆட்சி வந்துடும், 2020 மே 4 தளபதி ஆட்சிக்கு வந்துடுவார். அப்போ அடுத்த உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது. உள்ளாட்சி தேர்தலில் நீ உள்ளாட்சி வார்டில் அது நகரமோ கிராமமோ நிற்கணும்னா என்னோட ஆசை இல்லாமல் நிற்க முடியாது. அப்போ எனக்கு செலவு பண்ணுறியா, அவன் மிரட்டி செலவு பண்ணி வாங்கிற மிரட்டியோ இல்லை அன்பாவோ ஏதோ ஒன்று பண்ணிடுறாங்க, முடிஞ்சது.
அது இல்லாமல் மிச்சம் இருக்கிற அந்த கேண்டஸ் இருக்காங்க 150 கேண்டட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன சிக்கல்னா, அவன் போன உடனே அவர் என்ன சொல்கிறாரு, தம்பி அவங்க வாங்க ரைட்டா கொட்டேஷன் ஒன்று கொடுக்குறேன், இந்த கொட்டேஷனுக்கு நீங்கள் காசு கொடுத்துருங்க. அவங்க வந்து லஞ்சமாலாம் கேட்கல, இதுக்கு செலவு இருக்குப்பா, ஒரு எலெக்ஷனாக நீங்கள் தேர்தல் ஆணையம் 40 லட்சம் சொல்லியிருக்கேன், அவ்வளோலாம் சொல்லலாம். 25 லட்சம் நான் மாவட்ட செயலராக இருக்கேன், 25 லட்சம் எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடு, நான் ஒன்றியத்தை நகரத்தெல்லாம் பிரித்து கொடுத்துறேன், நோட்டீஸ் அடிச்சுக்கலாம், நான் வண்டி ஏற்பாடு பண்ணிடுறேன், உனக்காக 4 பேர் சுற்றுவாங்க, 10 பேர் வருவாங்க, இவங்களுக்கான சாப்பாடு செலவு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், ஒட்டுமொத்தமாக கொட்டேஷன் கொடு. யார் இதெல்லாம் வந்து நிர்வாகிகள்னு சொல்லிட்டு இப்போ வேட்பாளர் ஆயிருக்காங்களே அவங்களுக்கு வந்து மாவட்ட செயலர் சொல்கிறது எனக்கு கழக நிர்வாகி, எனக்கு கழக நிர்வாகி யாருன்னே இது வரைக்கும் தெரியாது. திடீர்னு ஒருத்தர் வராரு, அவன் எப்படி ஏற்றுக்குவாங்க? சரி ஓகே நான் ஏற்றுக்கிறேன், நீ புசியானந்தனை சொல்லிட்டார், நான் ஏற்றுக்கிறேன். இவன் என்னண்ணே 25 லட்சம் நான் எங்கன்னே போவேன், நீ எங்கே போனால் நான் எங்கே போவேன், நீயாவது வேட்பாளர், நான் எதுக்கு உனக்கு செலவு பண்ண? அவன் நியாயமான கேள்வி தான், அது அரசியல் ரொம்ப நியாயமான கேள்வி. நான் வந்து தர்மத்துக்காக வரல, என் தளபதி இங்கே நிற்கிறாருன்னா சரி ஓகே ரைட், நான் வந்து காசை கூட விட்டுட்டு போனேன், நானும் நிற்கலை, என் வீட்டிலேயே தயவுசெய்து நிற்காத, நின்னா மாட்டிக்குவேன்னு சொல்லி என்னை தடுத்துட்டாங்க, நான் தெளிவாயிட்டேன். நீ தெளிவு இல்லாமல் வந்து இங்கே நின்னா நான் என்ன பண்ணுவேன்? காசு அவனால் முடியலை. அதனால தான் என்ன சொல்கிறேன், பல கேண்டிடேட்ஸ் என்ன ஆகிட்டாங்க, பேசாமல் உட்காந்துருக்காங்க, ஐயோ நம்ம ஒன்றும் பண்ண முடியல, நம்ம ஏதாவது ஆன்லைன் பிரச்சாரத்துக்கு போயிடறோன்னா அந்த மோடுக்கு போயிட்டாங்க, அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டுங்கிற சுத்தமாக இல்லை. அப்போ அதனால தான் விஜய் என்ன பண்ணுறாரு, ஒரு ட்வீட் எழுதுறாரு, எல்லோரும் வந்து ஒன்று மண்ணா வேலை பாருங்கள், எல்லாருக்கும் வீடியோவாக பிரச்சாரம் பண்ணுங்க. அது இன்னொன்று எப்போ நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த ஊருக்கு போயிட்டு எப்பா இவன் தான்ப்பா கேண்டிடேட்டு, இந்த கேண்டிடேட் இருக்கார் பாருங்க அப்படின்னு நீங்கள் ப்ரமோட் பண்ணாத வரைக்கும் அது மக்களுக்கு அந்த ஊரில் நிற்கிற, இப்போ விஜய் போன ஊர்களில் தெரியுங்க, ஓகே விஜய் இந்த ஊரில் நிற்கிறார், விசில் நிற்கிது, எல்லா ஊர்களிலும் மக்கள்கிட்ட போய் நீங்கள் போய் கரெக்டாக ஓகே இவர் நிற்கிறாரு, இவர் தான் கேண்டிடேட் சொல்லி சொன்னால் ஒரு கேண்டிடேட் சந்தோஷப்படுவார். ஓகே நம்ம உற்சாகமாக கூடுதலாக உற்சாகமாக இல்லை, நான் வந்து அணில் மாதிரி நீங்கள் சொல்கிறலாம் வந்து அடிஷ்னலாக சொல்கிறீங்க சார், அவங்க மைண்டில் என்னன்னா விஜய் விசில் இதுதான். அதாங்க நீங்கள் அதான் சொல்கிறேன் இல்லையா, நான் முகத்திற்காக வாக்களிக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, நான் மறுபடியும் நான் அந்த 8லேருந்து 12 தாண்டி வரமாட்டேன். முகத்துக்காக வாக்களிப்பவர்கள் எந்த சிக்கலும் இல்லைங்க, முகத்தை தாண்டி தாவேக்காக்கு நான் ஏன் வாக்களிக்கணும்? ஓகே தாவேக்க முன்னுக்கு இப்போ ஒன்றும் இல்லை, இன்றைக்கி தேர்தல் அறிக்கை வருது, எதுக்காக தேர்தல் அறிக்கை நீங்கள் சொல்ல வேண்டியதானே, எங்கள் அண்ணன் முகம் இருக்குது, என் முகமே தேர்தல் அறிக்கைடா சொல்ல வேண்டியதே, தேர்தல் அறிக்கை கொடுக்குறீங்க. ஏன் ஊராக போய் அரசு ஊழியர்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஆசிரியர்களுக்கு என்ன பண்ண போகிறேன், மீனவர்களுக்கு என்ன பண்ண போகிறேன், நான் வந்து இளைஞர்களுக்கான வாக்குறுதி பெண் ஏன் சொல்கிறீங்க? விஜய் தான் இல்லை நல்ல 19 வார்த்தை இருக்குல்ல, விஜய் நல்லா செய்ய வந்திருக்கார், விஜய் வழியை தாங்கிட்டு வரார், விஜய் வேதனையோடு வரார், விஜய் எல்லாத்தையும் விட்டுட்டு வரார், இதே போய் இந்த பாட்டே பாடுங்க. எதுக்காக நீங்கள் தேர்தல் அறிக்கை கொடுக்குறீங்க, இல்லை எதுக்காக கொள்கை தலைவர்கள் 5 பேர் போகிற இடங்கள்லாம் நீங்கள் அவங்க மலர்த்து? ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டாண்டுங்கிறது ஒன்று தேவைப்படுது. அப்போது நீங்கள் அதெல்லாம் வேண்டாங்க, எனக்கு முகமே போதும் இல்லை கேட்குறாங்கல்ல. அப்போ விஜய் எல்லாரும் தேர்தல் அறிக்கை கொடுத்துட்டாங்களேப்பா, விஜய் என்னப்பா இப்போ கொடுப்பாரா இல்லை 23 பேரை கொடுப்பாரான்னு கேட்குறாங்கல்ல. அப்போ அவங்களுக்கு நீங்கள் தேர்தல் அறிக்கை கொடுக்கும் பொழுது நீங்கள் எதை முன்வைக்க போகிறீங்கிற ஒரு ஐடியா தேவைப்படுது இல்லையா, அந்த ஐடியாவிற்கு வாக்கள் இருக்குன்னு நான் சொல்கிறேன், அந்த ஐடியாவுக்கு தான் பெரும்பாலான வாக்கள் இருக்கிறது. பட் இந்த தேர்தல் நெருங்கிய ஒரு சமயத்தில் இறுதி கட்டத்தில் விஜய்க்கு கூடும் கூட்டத்தை பார்த்து திமுகவும் அதிமுகவும் வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து மாற்றிருக்காங்க. அது இல்லாமல் விஜய்க்கு இப்போ இறுதி கட்டத்தில் ஒரு மீடியா ஹைப் வந்து பெரிய அளவில் கிடைக்குது. கண்டிப்பாக வந்து விஜய் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளில் இவங்க 233 நிற்கிறாங்க. ஸோ மிகப்பெரிய இம்பேக்டை வந்து ஏற்படுத்த போகிறாங்க. நிறைய இடத்துல வெற்றி தோல்விகளை தீர்மானிக்க இடத்துல வந்து விஜய் தான் இருக்க போகிறாரு. இன்னும் கிட்டத்தட்ட எப்படி ஒரு செய்திகள்லாம் வருதுன்னா, இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து தொங்கு சட்டசபை வரைக்கும் வந்து யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காம இங்கே ஒரு தொங்கு சட்டசபை அமையறதுக்கான வாய்ப்புகள் வரைக்கும் இருக்குன்ற வரைக்கும் செய்திகள்லாம் பார்க்க முடியுது. அது எந்த அளவுக்கு சார் சாத்தியம்னு நினைக்கிறேன்? இல்லைங்க விஜய் நான் சொல்கிறேன் பெர்சன்டேஜ் வாங்குறேன், நான் 12 இல்லை சில பேர் வந்து 15 வரைக்கும் கூட நீங்கள் 15% வாங்கினா சீட் கன்வெர்ட் பண்ணி தமிழ்நாட்டில் நடக்காதுங்க. நான் சொல்கிறேன் விஜய் என்னுடைய அசம்ஷன் பெரம்பூர்லையோ திருச்சி கிழக்குலையோ விஜய் ஜெயிக்க மாட்டார். ஸோ என்ன சீட் யார் தொகுதியிலையும் ஜெயிக்க வாய்ப்பு இல்லை, எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. ஆதவர்ஜனா ஜெயிப்பார்னு நினைக்கிறீங்களா? 2வது இடம் வருவார். புஷி ஆனந்த் 3வது இடம் தான் வருவார். டிநகரில் புஷி ஆனந்த் 3வது இடம் தான் வருவார். ராஜ்மோகன் மேபி 2வது இடம் வரலாம். நீங்கள் வந்து அதை தாண்டி சீட்டர் நிர்மல்குமார் 3வது இடம் தான் வருவார். நான் சொல்கிறது பிரபலமான உங்களுக்கு முகம் தெரிந்த கேண்டிடேட் சொல்கிறேன். இவங்களுடைய நிலைமையே 3வது இடம் தான் பெரும்பாலான இடங்களில் வருவாங்க. 2வது இடம் சென்னையில் இருக்கிற ஒரு 5-6 தொகுதிகளில் நீங்கள் இப்போ விஜய் பெரம்பூரில் வந்துருவார், 2வது இடம் ராஜ்மோகன் வருவார், ஆதவ் அர்ஜுன் வருவார். இவங்க மட்டும்தான் 2வது இடம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இவர் ஜேசிடி பிரபாகர் வரலாம், அதே மாதிரி பாபு அவர் வரலாம். இந்த மாதிரி ஆட்கள் ஒரு 6 பேர் வரலாம். அதை தாண்டி நீங்கள் வெளியூர்கள்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டும்தான் வாய்ப்புகள் இருக்குது. அதை தாண்டி ரொம்ப 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 குறைவாகத்தான் இருக்கிறது. 15% சீட் கன்வெர்ட் பண்ணி நடக்காது. விஜய் ஸ்பாய்லராக இருப்பார். நீங்கள் அது எப்படி கணக்கு வரும்னு கேட்டிங்கன்னா, முடிந்த பிறகு இப்போ அதிமுக தோற்கிறான்னு வச்சுக்கோங்களேன், விஜய் தான் எங்களோட வாக்கள் எடுத்துட்டாங்க. இப்போ நான் சொல்கிறேன் உங்களுடைய இப்போ செந்தில் பாலாஜி சிம்பிளாக ஒரு கணக்கு சொல்கிறார், அதில் 10 இதில் 4 அவங்களுக்கு தான் 7 மைனஸ் அப்படி தான் அவருன்னு சொல்கிறார். இல்லை நான் சொல்கிறேன் இது ரிவர்ஸும் ஆகலாம்ல. செந்தில் பாலாஜி நினைக்கிறார் நம்ம திமுக வாக்களை தான் எடுத்துருப்பார். இல்லை நீங்கள் பல சர்வீஸில் நீங்கள் சொல்கிற சர்வீஸில் ஒன்று ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க, அவர் அதிமுக வாக்கில் சாப்பிட்றாரு, நிறைய அதிமுக வாக்கில் சாப்பிட்றாரு. அப்போ அது சாப்பிட்றாரு, அதாவது அதிமுக போக வேண்டிய ஆண்டின் கமிஷனில் அதிமுக கோரா இருக்க வாக்கில் சாப்பிட்றாரு. அப்போ அது யாருக்கான நஷ்டமாக போக போகுது? அப்போ இவங்க சொல்லுவாங்க முடித்த பிறகு விஜய் எங்களுக்கான ஸ்பாய்லராக இருந்துட்டார், விஜய் மட்டும் நிற்காம இருந்தால் நாங்கள் ஆட்சியை பிடிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடங்களில் திமுக வந்து தோக்குறாங்களா, இல்லை விஜய் எங்களுக்கான ஸ்பாய்லர்.
ஓவராலாக விஜய் வந்து ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து இந்த ஆட்டத்தை கலைச்சி போட்டார், ஒரு தொங்கு சட்டசபை, அதற்கான வாய்ப்புகளே கிடையாது. லாங் டேர்மில் விஜய் தொடர்ச்சியாக நின்னாருன்னா அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த தேர்தலில் அவருடைய பெர்சன்டேஜாக ப்ரூவ் பண்ணுவார். முதல் தேர்தலில் அங்கீகாரப்பட்ட கட்சியாக மாறுவார். ஆனால் சட்டமன்றத்திற்குள்ள யாரையும் அனுப்பக்கூடிய வாய்ப்புகள் என்பது மிக மிக குறைவு. என்னுடைய அசம்சன் இதுதான். போல்ஸ்டர்ஸ் நிறைய பேர் என்னன்னா கிரவுண்ட் ரியாலிட்டி இதுவா இருக்கா சார்? கிரவுண்ட் ரியாலிட்டியில இல்லைங்க, அதான் சொல்றேன். நீங்க மறுபடியும் முதல் தலைமுறை வாக்காளர்கள் நேற்று சென்னையில் கூடுற கூட்டங்கள் அவர் அந்த பிரச்சாரத்தை முன்கூட்டியே முடிச்சிட்டது காரணமும் வந்து அங்கே கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்கு அப்படின்ற ஒரு இது. மாற்று கட்சியில் இருந்தாலும் விஜய் மேலே ஒரு கிரேஸ் வச்சு அங்கே போகிறாங்க. இந்த 2027 சட்டசபை தேர்தல் வந்து இது வரைக்கும் கணிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. இது யாராலையும் வந்து ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஏன்னா விஜய் யாருடைய வாக்குகளை பிரிக்கிறார், எவ்வளோ வாக்குகளை வாங்குறாருன்றதே வந்து என்னதான் சர்வே நிறையா பேர் எடுத்து வந்தாலும் இது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஸோ போலிங் டே அன்றைக்கி அது எப்படி இம்பேக்ட் ஏற்படுத்த போகுதுன்ற வந்து ஒரு விவாதமாக வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் அந்த போலிங் டே அன்னைக்கு தாவேக்கா தொண்டர்கள் எல்லாமே வந்து கிரவுண்டில் இருக்கணும், அங்கே பூத்தில் இருக்கவங்க கரெக்டாக இறங்கி வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன்லேயும் இருக்குது. அடுத்து அந்த மீட்டிங்கும் கண்டக்ட் பண்ண போகிறான்ற வரைக்கும் செய்திகள் வந்துட்டுருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? ஏங்க நீங்கள் கிரவுண்ட்லாம் வேறு எங்கெங்க இருப்பாங்க? எனக்கு புரியல. இல்லை புஷி ஆனந்த் முதல்ல என்ன சொன்னார்னா, நமக்கான க்ரௌடு வந்து FDFS மாதிரி 7 மணிக்கெல்லாம் பூத்துக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க, இல்லை 6 மணிக்கெல்லாம் பூத்துக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு 11ஆம் நிமிஷம் கூட இப்போ பாய் வச்சு படிச்சுக்குவாங்க. ஏன்னா CRPF அடி வாங்காமல் இருக்கணும் யாராவது, அது ஒன்று தான் யோசிக்கிறேன். நீங்கள் வந்து 11 மணிக்கெல்லாம் நமக்கான ஓட்டெல்லாம் முடிஞ்சிடும். சர்க்கார் படத்தில் வந்து எதிர்கட்சிகளுக்குலாம் ஓட்டு விழுந்தால் அதுக்கப்புறம் தான் விஜய் வீடியோ போடுவார். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு 11 மணிக்கெல்லாம் நம்ம ஓட்டெல்லாம் முடிஞ்சிடும், 11 மணிக்கெல்லாம் நமக்கு வேலை இல்லை. இதான் புஷி ஆனந்த் நினச்சிட்டு இருக்காரு. தான் சொன்னதே, அவர் ஓப்பனாக ஒரு இடத்துல சொன்னது இதான் சொல்லி சொல்கிறார். நீங்கள் வந்துங்க, இப்போது நான் புதுக்கோட்டையில் தான் இருக்கேன். புதுக்கோட்டையில் நான் தேடுறேன், இன்னைக்கு பல ஊர்லேயும் நான் பேசுகிறேன். இப்போ அவங்க ஊரில் யாரையுமே காணுங்க. தாவேக்கா கிரவுண்ட்லேயே இல்லை, இன்றைக்கே இல்லை. இன்றைக்கி நான் முதல்ல தான் சொன்னேன், இவங்க எந்த இடத்துல கஷ்டப்படுவாங்கன்னா, உங்களுக்கு பூத் ஏஜென்ட்ஸ்ங்கிறது கிடையாது. நீங்கள் ஃபேக்கான டேட்டாவை கொடுத்தாரு. இன்னும் சொல்லப்போனால் அதுவே அந்த கணக்குப்படி ஒரு பூத்துக்கு ஒரு ஆள். மற்ற திமுகவுக்கு அதிமுக ஒரு பூத்தில் BLA 1 10 பேர், BLA 2 கொஞ்சம் பேர் வச்சுருக்காங்க. அதிமுகவுக்கு இருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு பையன் தான் இருக்காங்க, ஒரு பையனும் ஒரு பொண்ணாக தான் இருக்கிறாங்க. அதுவே பத்தாதுன்னு சொல்லி சொன்னேன். அந்த ஆட்களே இல்லை. ஏன்னா அந்த ஆட்கள் இருந்திருந்தாங்கன்னா எல்லா ஊர்களையும் எப்படி திமுக அதிமுக மேட்ச் பண்ணி நீங்கள் விஜய் வர வேண்டாம், அவங்க வீடு விடா போய் நோட்டீஸ் போட்டிருப்பாங்க. நான் எங்கேயுமே பார்க்க முடியல, நான் சுத்தமாக என்னால் பார்க்கவே முடியல. இதுதான் பல ஊரோட நிலைமையாக இருக்குது. நீங்கள் கிரவுண்டில் இருக்குன்னா எப்படி போவாங்க? நீங்கள் சரி ஓகே, பூத் ஏஜென்ட்ஸ் இருக்காங்கல்ல, இன்றைக்கெல்லாம் நீங்கள் மற்ற கட்சிகள் ட்ரைனிங் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் நாட்கள் தான் ட்ரைனிங் முடிச்சிருப்பாங்க. நீங்கள் பூத் ஏஜென்ட்ஸ் ட்ரைனிங் எதாவது நடந்துச்சா இது வரைக்கும்? ஆதி காலத்தில் ஒன்று வந்து கோயம்புத்தூரில் ஒன்று நடந்துச்சு. கோயம்புத்தூரில் அந்த மண்டலத்துக்கான பூத் மாநாடுன்னு சொல்லி போட்டாங்க. அதுக்கு பேர் பூத் மாநாடு அவங்க போடல. அதனால் இன்றைக்கி வரைக்கும் பூத் ஏஜென்ட்ஸ் லிஸ்ட்டை கொடுத்துட்டாங்களா, நாளைக்கு கவுண்டிங் ஏஜென்ட்ஸ் லிஸ்ட் அதெல்லாம் கேட்பாங்க. அவங்களுக்கு பேட்ச் கொடுப்பாங்க. எலெக்ஷன் கமிஷன் அதை ஒரு தனி ப்ராசஸ் வச்சிருப்பாங்க. இன்னும் நேரம் வேட்பாளர் கேட்டிருப்பாங்க, நான் 5 நாள் தானே இருக்குது, ஸோ கொடுங்கப்பான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அது கொடுத்தாங்களா, யார் உட்கார போகிறா, அவன் தான் உட்காருவான். ஏன்னா நீங்கள் அவரை வெளியே போகணும் அப்படின்னா இன்னொருத்தர் ரிலீஃப் பண்ணிட்டு போகணும். அது நடக்குமா? இன்றைக்கி கிரவுண்ட் ப்ரெசன்ஸ், இந்த கேடர்ஸாக இருக்கக்கூடிய கிரவுண்ட் ப்ரெசன்ஸ் இல்லை. பல ஊர்களில் இந்த மாவட்ட செயலர்கள் அவன் கோவமாக இருக்காங்க. இப்போ நான் ஸ்பெசிஃபிக்காக இப்போ அம்பத்தூரே சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அம்பத்தூரில் இருக்கிற பல வார்டுகளில் இந்த மாவட்ட செயலர் நிறைய காசு பிடிங்கிட்டே இருக்காரு. இவருக்கு எதிர்த்து நம்ம வேலை பார்க்கலான்னு அவங்களாம் வந்து கிரவுண்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க. கோயம்புத்தூரில் பல பகுதிகளில் பேசுகிறேன், ஆனால் நாங்களாம் ஓட்டு போடுவோம் விஜய்க்கு, ஆனால் இவங்களாம் வேலை செய்ய தயாராகவே இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. அதனால தான் விஜய் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் இன்சிஸ்ட் பண்ணுறாரு, இல்லை நீங்கள் கிரவுண்டில் அன்றைக்கி இருக்கணும், கிரவுண்டில் இருக்கணும். நான் மறுபடியும் எனக்கு பண்ணேன், நீயே கிரவுண்டில் இல்லை, நீ கிரவுண்டுக்கு வர தயங்கிட்டே இருக்க, நான் எப்படி கிரவுண்டுக்கு போவேன் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த கணிக்க முடியாது. நீங்கள் இளம் தலைமுறை வாக்காளர்கள் நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், அந்த ட்ரோன் ஷாட்டை பார்த்து தொடர்ச்சியாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியா காமிச்சிருக்க பார்த்து ஒட்டுமொத்த 100% இளைஞர்களும் தாவேக்கு வாக்களிக்க போகிறாங்க. அந்த பாருங்கள், அந்த 18 25 ஃபுல்லாக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வாக்கள் இல்லை. நான் சொல்கிறேன் மிஞ்சி போனால் 35% தான். அதில் நான் சொல்கிறேன், அது ஹையர் தான் கொடுக்குறேன். நான் அதிகபட்சமாக 35%ங்கிறது கணிசமாக சீட்டுகளை வாங்க முடியாதுன்றீங்களா? வாங்க முடியாதுன்னு சொல்லி சொல்கிறேன். நீங்கள் ஏன்னா நீங்கள் இது எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லி பாருங்கள். நான் 18லேருந்து நான் 25 வரைக்கும் வைக்கிறேன். அதற்கு பிறகு இருக்கிறதுல பெரும்பான்மையாக நீங்கள் வந்து இப்போ பெண்கள் வாக்குன்னு சொல்லி சொல்கிறாங்களே, பெண்கள் வாக்குகளை தாண்டி ஆண்கள் வாக்கள் சுத்தமாக விஜய்க்கு வரவே வராது. நான் நிறைய பேசுகிறேன், ஆண்கள் எல்லாரும் தயவு செய்து விஜய் வந்தால் தமிழ்நாடு சுடுகாடாக மாறணும் சார் நின்று பேசுகிற நிறைய ஆட்கள் எவ்வளோ பேர் நான் பார்க்குறேன். நான் எவ்வளோ பேர் கடந்து வரேன். பெண்கள் சில பேர் வாக்களிப்பாங்க, ரொம்பலாம் வராது. ஏன்னா அவங்க இப்போ கேள்வி கேட்குறது, நீ மகளிர் உரிமை தொகை, இந்த விடியல் பயணம், இதெல்லாம் அவங்க அனுபவிச்சவங்களா இருக்கிறாங்க. நீங்கள் வந்து படிக்கிற பசங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்குறாங்க, லேப்டாப் கிடைக்குதுங்கிற பார்க்குறாங்க. இதெல்லாம் இன்னொன்று முதல்ல என்ன சொன்னாங்க, இந்த பசங்க அந்த அப்பா அம்மா கன்வின்ஸ் பண்ணுவாங்க, தாத்தா பாட்டி கன்வின்ஸ் பண்ணுவாங்க. இது எல்லா வீட்லையும் பண்ணுவாங்க. விஜய் இருக்காங்க, ஓகே, கன்வின்ஸ் பண்ணுற அளவுக்கு விஜய் இப்போ என்ன பண்ணார் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. ஏப்பா உங்கள் ஆள் வரமாட்டேங்கிறார். இப்போ நீங்கள் பெரம்பூர் மக்கள்கிட்ட இப்போ என்ன பிரச்சாரம் போயிட்டு இருக்கு, சரி விஜய்க்கு ஓட்டு போடுங்க, நீங்கள் மக்கள் பிரச்சனைனா நீங்கள் பனையூர்களும் கூப்பிடுவார், நீங்கள் போக முடியுமா? திருச்சி மக்கள்கிட்ட அந்த பிரச்சாரம் போயிட்டு அது கிட்டத்தட்ட உண்மை மாதிரி தான் ஆகுது. நீங்கள் பெரம்பூரில் பணிமனை ஆரம்பிச்சாங்கல்ல, இன்னைக்கு வரைக்கும் பணிமனை திறந்தாங்களா? நீங்கள் எல்லா கட்சிகளும் நீங்கள் பார்க்கலாம், பணிமனை திறந்து டெய்லி அங்கே தான் உட்காருவாங்க, கதை பேசுவாங்க, நீங்கள் நோட்டீஸ் கொடுப்பாங்க, அங்கே போயிட்டு அங்கே போய்ட்டுன்னு கேட்பாங்க, டீ குடிப்பாங்க, எல்லாம் நடக்கும்.
விஜயோடைய பெரம்பூர் பணிமனை திறக்கப்படவே இல்லை. பல ஊர்களில் இது நடந்துகிட்டு இருக்கு. பணிமனை கட்டவே இல்லை, பணிமனை திறக்கலை. நம்ம என்ன இப்போ கூட்டணி கட்சியெல்லாம் எல்லாரும் சேர்ந்து இருப்பாங்க, ஒரே ஒரு கட்சி தான், அது நடக்கலை. ஸோ இந்த கன்வர்ஷன், இந்த வாக்கள் எல்லாமே வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன் 12% தாண்டி வராது. இன்னொன்று ரொம்ப இப்போ க்ளோஸராக போகும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இன்னொன்று நம்ம ஆப்வியஸ்லி பண டிஸ்ட்ரிபியூஷன் நடக்க தான் போகுது. இப்போ திமுக ரெண்டு பேருமே கட்சி கொடுக்க தான் போகிறாங்க. விஜய் கொடுப்பாருன்னு எனக்கு தெரியல. அவர் வந்து பெரம்பூரில் கொடுப்பாருன்னு சில பேர் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைங்க தெரியல. பெரம்பூர்லையும் அவர் திருச்சியிலையும் கொடுப்பாரு, வில்லிவாக்கத்தில் ஆதவர்ஜனா கொடுக்குறான்னு சொல்லி சொல்கிறாங்க. அது கொடுப்பாங்களாங்கிற தெரியல. அப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒரு பெரிய சே இருக்குல்ல நம்ம ஊரில் கடைசி இடத்துல. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இது பெருசாக கன்வெர்ட் ஆகாட்டியும் திமுக தான் முடிவு பண்ணி வச்சிருக்கேன், அதிமுக தான் முடிவு பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இவங்க 2 பேர் கொடுத்துட்டாங்க, தாவேக்க கொடுக்கவே இல்லை. இது ஒரு சிக்கல் இருக்குது. அப்போ இதெல்லாம் போகும்பொழுது, ரொம்ப க்ளோஸாக போகும்பொழுது இந்த போட்டி நான் சொல்கிறேன் ரொம்ப ஷார்ப்பாக எலெக்ஷன் டே அன்னைக்கு இல்லை 2 நாளைக்கு முன்னாடி இது யாருக்குமான போட்டி, இந்த களத்தில் யார் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இப்போ டீலிமிட்டேஷன் இதை திமுக தீவிரமாக முன்னெடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது திமுகவிற்கும் என்டிஏவிற்குமான போட்டி தான். இந்த போட்டியில் விஜய்க்கு வாக்களிக்கலாம். இந்த தேர்தலில் நமக்கு வாக்களித்து நம்ம வந்து ஓட்டை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அடுத்தடுத்த தேர்தலில் விஜய் நின்னா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகரவங்க தான் சொல்லுங்க. போலிங் பத்துக்கு போனோன்னே விஜயோட ரசிகர்களுக்கு விசிலை தவிர எதுவுமே தெரியாது. மற்றவர்களுக்கு ரெட்டையிலையும் சூரியனை தவிர எதுவுமே தெரியாது. விசில் இருக்கா தெரியலை, ஏன் பண்ணுறவங்க விவசாயி இருக்கா, விவசாயிலாம் நான் பார்க்கல. நான் பார்த்தது சூரியனை பார்த்து ரெட்டையை பார்த்தேன், இது 2ல் 1 குத்திட்டு வந்துட்டு அதுதான் நடக்கும். அதனால் நீங்கள் ரிசல்ட்ஸ் வரும்போது நீங்கள் அது நான் செய்கிறது இல்லையா, சொல்கிறது இல்லையாங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்பே வந்து இங்கே விஜய்க்கு வந்து ஒரு பயங்கரமான எழுச்சி இருக்குன்ற சில நரேட்டிவ்ஸ்லாம் செட் செய்யப்படுற மாதிரி நிறைய செட் பண்ணுறாங்க, எக்கச்சக்கமாக செட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இப்போ சோஷியல் மீடியாவுக்குள்ள நீங்கள் ஒன்றும் இல்லை, நிறைய யூடியூப் சேனல்ஸ் போல் நடத்துகிறாங்க. அந்த போல் எல்லாம் விஜய் ஜெயிச்சிட்டார், எல்லாத்துலையும் சிஎம் அவர் தான் ஆகிறார். இது சீமானுக்கு நடந்துச்சு. நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு தாவேக்கா சார்ந்த ஆதரவாளர்களாக இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட பேசும்போது சொல்கிறாங்க, சோஷியல் மீடியாவில் எங்களுக்கு பயங்கர ஆதரவு இருக்குது, வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. சீமானுக்கு இல்லாத ஆதரவா? சீமான் பேசுனா 5 லட்சம் பேர் பார்ப்பாங்க. இது நடந்துச்சா இல்லையா? சீமான் பேசினா கன்ஃபார்ம் 5 லட்சம் பேர் பார்த்துட்டு இருந்தான். அந்த 5 லட்சம் பேர் ஓட்டு போட்டான்னா நான் ஃப்ரான்ஸில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன், நான் எப்பறம் ஓட்டு போடுன்னு கேட்பான். இன்னொரு விஜயோட இந்த வாக்களிக்கிறவங்கலாம் நிறைய வந்து 18 வயது வராது. பட் நிறைய பார்க்குறோம், ஒரு பொண்ணு வந்து இது பேசுகிறாங்க, விஜய் தான் ஓட்டு போடுவேன். என்னம்மா இந்த வருஷம் இல்லைங்க, நான் அடுத்த போடுங்க, இப்போ 10வது தாங்க படிச்சுட்டு இருக்கேன், விஜய் நான் பார்க்க வந்தேங்க. இது மாதிரி நிறைய நம்ம பார்க்க முடியும். நான் அதை குறைச்சி மதிப்பிடலை. இது ஃபியூச்சரில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்னைக்கு இருக்கிற இந்த கிரவுண்டில் நான் சொல்கிறேன் மறுபடியும் சில இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. என்னன்னா இப்போ எஸ்ஏஆரில் நிறைய பேருடைய வாக்குகள் வந்து நீக்கப்பட்டிருக்கு. நான் இப்போ நிறைய பேர் வாக்குகள் இருக்கா, அதுக்கப்புறம் அந்த எஸ்ஏஆர் ப்ரொசீஜர்லாம் முடிச்சதுக்கப்புறம் செக் பண்ணியாச்சு. ஆனால் தாவேக்கா இப்போது அந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் எத்தனை பேர் அந்த எஸ்ஏஆர் ஃபார்மை ப்ராப்பராக ஃபில் பண்ணி கொடுத்தாங்க, அவங்க ஓட்டு இருக்குன்னு நினச்சிட்டு அந்த ஓட்டர் ஐடி தூக்கிட்டு அன்றைக்கி போலிங் பூத்துக்கு போனதுக்கப்புறம் தான் தெரிய போகுது உனக்கு தம்பி உனக்கு ஓட்டு இல்லைப்பான்னு சொல்லி வாய்ப்பு இருக்குது. செக் பண்ணிருக்கணும். நீங்கள் வந்து கடைசியாக ஒரு 6 லட்சம் பேர் சேர்த்தாங்களா, அப்போல்லாம் செக் பண்ணி நமக்கு வாக்குகள் இருக்கா. நீங்கள் விஜய் அப்போ சொல்லியிருக்கணும், அப்போ எல்லாரும் முதல்ல நீ குளிச்சு கிளம்பி போகிறது இருக்கட்டும், முதல்ல உனக்கு வாக்காளர் பட்டியலில் இருக்கா இல்லையான்னு ஒன்று செக் பண்ணு, எலெக்ஷன் கமிஷன் பூத்தில் செக் பண்ண சொல்லியிருக்கணும். அதெல்லாம் எவ்வளோ தூரம் நடந்துச்சுங்கிறது தெரியல. இப்போ இந்த பிரச்சனை இருக்கிறனால நான் சொல்கிறேன், இந்த பெர்சன்டேஜுங்கிறது எல்லாரும் கொடுக்குற மாதிரி ஒரு பெரிய பெர்சன்டேஜாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இன்னொன்று, நான் இந்த முகத்தை தாண்டி இவர் என்ன ஐடியாஸ் வைக்கிறாரு, யார் கேண்டிடேட்டுன்னு பார்க்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, ரொம்ப பெரிய ஒரு கணிசமான மக்கள் இருக்கிறாங்க. அந்த மக்கள் பார்ப்பாங்க, பிடிஆர் நிற்கிறாரு, சுந்தர் சி நிற்கிறார், பிடிஆருக்கா சுந்தர் சிக்கா, இன்னொருத்தர் முஸ்தபாபா சொல்லவே இல்லை யாருமே அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இப்போ எல்லா ஊர்களிலும் இது நடக்கும். இன்னொரு சிறுபான்மை வாக்களை விஜய் பயங்கரமாக உடைக்கிறார். நான் சொல்கிறேன், இஸ்லாமியர் வாக்கள் உடைக்கிற அளவிற்கு இவர்கள் ஒன்றுமே செய்யலை. இன்னும் இப்போ சீட்டா நிர்மல்குமார் திருப்பரவன் பற்றி ஏதாவது பேசுகிறாரா என்ன? அவரோட பிரச்சாரங்களை நான் பார்க்கல, எதுவுமே பார்க்கல. நீங்கள் கிறிஸ்தவர்களுடைய வாக்கள் கவர்வதற்கு ஸ்பெஷலாக நீங்கள் விஜய் இப்போ இங்கே திருச்சி கலெக்டர் நிற்கிறார், அதை தாண்டி சிறுபான்மையினருக்கு ஏதாவது செய்கிறாரா? இப்போ நீங்கள் ஜனநாயகனோட லீக்கில் கூட என்ன சொல்கிறாங்க, இஸ்லாமியர்கள் காயப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நெகட்டிவாக விஜய்க்கு போகுது. அப்போ இந்த ஓட்டெல்லாம் உடைச்சிட்டாரு, இதனால் என்டிஏக்கு பெரிய சாதகம், அதுவும் வாய்ப்புகள் இல்லை. இந்த ஓட் என்மாசா திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு மட்டும்தான் போகும். இன்னொன்று, இப்போ ராகுல் காந்தி வராதது நான் ஒரு சங்கடமாக தான் பார்க்குறேன். அவங்க கூட்டணிக்குள்ள ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் ஒன்றாக இணைந்து ஒரு மேடையில் ஏறினாங்கன்னா அதுவும் உடையும். அவர் பல இடங்கள் நான் சொல்கிறது, இப்போ கன்னியாகுமரி போன்ற தொகுதிகளில் சிறுபான்மை வாக்குகள் காங்கிரஸ் நம்ம பக்கம் தான் இருக்குன்னு சொல்லி பேசுறாரு. யாருங்க அந்த காங்கிரஸ் இடத்துல பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாரா? பிரவீன் சக்கரவர்த்தி இப்போ எங்கே இருக்காருன்னு சரி தெரியல. அவர் சும்மா ஏதோ எழுதி கொடுக்குறத படிச்சுட்டு போறாரு. அப்போ இதுவும் உடஞ்சு ஒட்டுமொத்த சிறுபான்மை மக்களும் இவர்களுக்கு தான். நீங்கள் மறுபடியும் திமுக காங்கிரஸ் வந்து 14% 12% தான் ஆரம்பிப்பாங்க. மற்ற கட்சிகளுக்கு அந்த இது கிடையாது. இதெல்லாம் சேர்ந்து கணக்கு பண்ணும்பொழுது விஜய் வாங்கக்கூடிய வாக்குகள் என்பது நீங்கள் பெருசாக இதை உடைச்சிரும், தொங்கு சட்டமன்றம் வந்துடும், அதற்கான வாய்ப்பெல்லாம் இல்லவே இல்லை. கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒருவேளை சர்க்கார் படத்தில் வர மாதிரி அன்னைக்கு போலிங் டே அன்னைக்கு ஏதாச்சும் ஒரு எம்சிசி ஒத்துக்காது. நான் அதாவது சொல்லிடுவோம், வீடியோ போட முடியாது, தயவுசெய்து 21ஆம் தேதி வீடியோ போட்டுருங்கன்னா நம்ம சொல்லணும். கண்டிப்பா அதுவும் எதிர்பார்க்கலாம். இறுதி நேரத்தில் எல்லா கட்சிகளும் பெருசாக நிச்சயமா என்ன போடுவார். லாஸ்ட் ஒரு பிட்டை வச்சிருக்காரு, என் ஜனநாயகனை லீக் பண்ணிட்டீங்களா ஸ்டாலின் சார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரம் ஒதுக்கி இது குறித்து நிறைய தகவல் பண்ணிட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். மகளிரின் உரிமைகளை நிலைநாட்டி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.